உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று காட்ட போகிறேங்க. லைஃப்பில் 13 வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டுக்கிறேன், 4 வருஷம் கடுந்தவம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி கஷ்டப்பட்டுதாங்க இந்த விஷயத்தை எடுத்தேன். நல்லா ஒத்து பாருங்க. பேராதனிய பல்கலைக்கழகம் இலங்கை. ஸோ தூசெல்லாம் பட்டு போயிருக்குது. ஏன்னா எடுத்த காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் இதை தூசு தட்டி எடுத்துருக்குறேன். இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, நல்லா சவுண்ட் வருதுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று தான் வச்சுருப்பாங்க. இதில் நிறைய பேர் வந்துக்கிட்டு இதை ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. இது எடுக்கப்பட்ட கஷ்டத்தை விட இதை வெளியில் எடுக்கிறதுக்கு போடுற கஷ்டம் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இதில் என்னுடைய பேர் இருக்குன்னு. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் யூனிவர்சிட்டியாக இது இருக்கும். 2012 முதல் இந்த யூனிவர்சிட்டிலாம் நான் படிப்பேன்னு சொல்லியிருந்தேன். நானே நம்பியிருக்க மாட்டேன். அப்படி தான் என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா கிரேட் 10 படிக்கக்குள்ளேயே மெட் சப்ஜெக்டில் என்ன மார்க்ஸ் வாங்கின்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஸ்கூல்லங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. அண்டு மானிட்டரால் இருந்ததில்லை, ப்ரிஃபெக்டாக இருந்ததில்லை. ஏதாச்சும் மாணவ மன்றங்கள் அப்படின்னு வந்தால் கூட முன்னுக்கு போய் நின்று இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட் கூட நான் அட்டன் பண்ணாத ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள் தாங்க நான். எனக்கு படிக்க போனதை விட ஃபன் பண்ண போனது அதிகம். என் யூனிவர்சிட்டிலையும் அதே தான். கிட்டத்தட்ட 16 ரிப்பீட் வச்சேன். எல்லாமே ஃபைனல் இருக்கும்போது தான் கிளியர் பண்ணி ஜஸ்ட் இது நான் நினைக்கிறேன் 2.5 GPA தான் நான் இந்த டிகிரியே கையில் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுங்க. நல்லா படித்தா நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த ஃபைவர் ஃப்ரீலான்சிங் அப்படியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் இருக்கக்குள்ள தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் இயரில் கிடைச்சிருந்தா வேறு லெவலில் இருந்ததுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பட் இப்போ அதே ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர்லேயே அவங்களுடைய ஃபஸ்ட் மந்த் சேலரியை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட் இப்போ தான் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கட்டாயம் நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளுடைய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஜென்யூனாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் பிடிச்ச ஸ்கில்லை வச்சு மணி மேக் பண்ணுறது எப்படின்றது தான் நான் என்னுடைய வீடியோஸில் போட்டுட்ருக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரீலான்சிங் மாதிரி ஜென்யூனாக வேறு என்னென்ன ஃபீல்டில் எல்லாம் மணி மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் தாரத்துக்கு இருக்கிறேன். படிப்பு முக்கியம் இல்லை, டிகிரி முக்கியம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நல்லா படிங்க, நல்லா உங்களோட ஸ்கில்லை வந்து நல்லா டெவலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் அட்டென்ட் பண்ணி உங்களுடைய 4 வருஷத்தை வேறு லெவலில் ஃபன் பண்ணுங்கள். பட் அதே டைமில் வந்துக்கிட்டு ஏர்னிங், அதே போல் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி விஷயங்களை பில்ட் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ சைட் இன்கம்மாக ஒரு விஷயத்தை ஏர்ன் பண்ணிக்கிட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா கட்டாயம் உங்களாலையும் ஃபஸ்ட் கிளாஸ் அடிக்க முடியும். அண்ட் அதே ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற நாலேஜை வச்சு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதே அளவு மணியை உங்களாலையும் சம்பாதிக்க முடியுங்க. டிகிரி முக்கியம் பிகிலு, அந்த டிகிரியை வச்சு கற்றுக்கிட்ட ஸ்கில்லை வச்சு ஏர்ன் பண்ணுறது அதை விட முக்கியம். அவ்வளவுதாங்க.